ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காக இந்த செய்தி. என்னோடய வாழ்க்கையில் என் சிறு வயது முதல் நான் அநேக பாவத்திலும் சாபத்திலும் இருந்தேன். எத்தனையோ முறை விழுந்து நான் மரித்து போயிருப்பேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை காப்பாற்றி இன்றைக்கி என்னை குடும்பமாக ஜீவனமாக வைத்திருக்கிறார். அவர் நித்திய பரலோகம் ராஜ்யம் எனக்கு தரப்போகிறார். இந்த உலகம் ஒரு மாயான ஒரு உலகம். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். இந்த உலகத்தில் வாழ்வதை காட்டிலும் இது மரித்ததுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை நோக்கி தான் கிறிஸ்துவர்கள் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் யார் மெய்யான தேவன் என்று தெரியாமல் இருக்கீங்களா? ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் உங்கள் உள்ளான மனதில் இயேசுவே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உங்கள் உள்ளான மனதிலேருந்து நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் தான் மெய்யான தெய்வம், எனக்காக மரித்து உயிர் தெழுந்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புனீங்கன்னா போதும். உடனே உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு முதலாவது வருது. பாவ மன்னிப்புக்கு பெரிதான ஈஸியான வழி இதுதான். நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் பாவத்தை வீசவும் முடியாது, வச்சுக்கவும் முடியாது, பேங்க்கில் போட்டும் வைக்க முடியாது. பாவத்தை தொலைக்க ஒரே இடம் இயேசு கிறிஸ்து தான். இயேசு தான் நமக்காக மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கி பிதாவின் வலது வரிசையில் உட்கார்ந்துருக்காரு. நீங்கள் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்களோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். அவர் உங்களை நடந்து பிதாவின் இடத்துல கூப்பிட்டு போகிற வரைக்கும் உங்களை கரம் பிடித்து உங்களை கூட்டிகிட்டு போவார். இதுதான் இயேசுகிட்டத்தில் வர வேண்டிய சரியான ஒரு பாதை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். இயேசுவை பின்பற்றி வந்தீங்கன்னா சுகபோகமாக வாழலாம்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. இந்த உலகம் ஒரு வித்தியாசமான உலகம். இயேசுவும் வித்தியாசமான ஒரு தெய்வம். அவரை பின்பற்றி வந்தவர்களுக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் தான் இருக்குது. ஆசீர்வாதம் அவருக்கு சொல்கிறபடி கீழ்ப்படி நடந்தால் நீங்கள் சாத்தானை மேற்கொண்டு ஆண்டவர் பின்னாடி வந்தீங்கன்னா எல்லாம் சுகபோகமாக நீங்கள் கொண்டு போகலாம். ஒவ்வொரு நாள் நீங்கள் பிசாசை முந்தி கட்டும்போது நீங்கள் நினைக்கிறத உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். அதுக்கு இயேசுவை பின்பற்றி வேணும்னா இன்றைக்கி நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, நிறையா இருக்குது. டிஜிட்டல் உலகத்தில் இருக்கும். நான் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு அவசியம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டோட வருகை மிக சீக்கிரமாக இருக்குது. நிறைய செய்தி இயேசு வருகிறார் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குங்க. கடைசி நேரத்தில் கைவிடப்பட்டுறாதீங்க. ஆமேன். கர்த்தர் தாமே இதை